நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ். டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத் அருணாச்சலம், சித்ரா ராம்நாத், டி நகர், சென்னை. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மஞ்சள் முகத்தழகும் மத்தியிலே பொட்டழகும் மங்களம் தருவதன்றோ, மாணிக்க மூக்குத்தி முத்து பிள்ளாக்குமே மகிழ்வுட்டும் அலங்காரமே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அஞ்சனம் தீட்டிய அம்புவில் விழிகளில் அகிலமே அடக்கமன்றோ, அழகான காதினில் ஆடிடும் குண்டலம் அலைகடல் முத்துவகையோ, தஞ்சமென வந்தவரை தாங்கிடும் கைகளில் தவழ்ந்திடும் தங்க வளையல், தங்கமென நெஞ்சிலே கொஞ்சிடும் மாலைகள் தாயவழின் வற்குவியல்கள், கொஞ்சிடும் உதட்டிலே கூடிடும் புன்னகை கோடிக்கு கோடி பெருமே, குறையாத வாழ்வினை நிறைவாக தந்திடும் கொப்புடை அம்மை உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். என்ன கவி பாடினால் உன் மனது மாறுமோ, என் மீது கருணை வருமோ, எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ, சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ, சோதித்து வட்டுவது போதுமென உன்னிடம் சொல்லுபவர் யாரும் இல்லையோ, சின்ன மலர் என்றாலும் தேன் துளி சுமந்துதவும் செய்து வரும் மலர் அல்லவோ, செப்புவது பிழையடினும் செவி இன்பம் தரவல்ல செய்மழலை மொழி அல்லவோ, இன்னபடி தான் பெற்ற பிள்ளை துயர் எய்துகையில் இழகாத தாயும் உண்டோ, இரவு என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். முத்துமணி மண்டபம் ரத்தின சிம்மாசனம் முழங்கிடும் மணி ஓசையே. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் காயத்ரி தேவியே போற்றி போற்றி. ஓம் பூர்வபஸ்ஸகாதஸ்வவேணியம் வர்கோ தேவச தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் வேகுப்பட்டியில் இருக்கக்கூடிய புதிதாக அமைந்திருக்கக்கூடிய காயத்ரி தேவி ஆலய குடமுழுக்கு விழாவின் 3ஆம் கால யாக வேள்விகள் நமது சேனலில் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது. அதை பார்த்திருப்பீர்கள். நாளைய தினம் காலை இங்கு நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகம் நேரலையாக வரும். இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக இந்த யாகசாலையை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜசேகர தீட்சிதர் அவர்கள் இப்பொழுது நம் நேயருடன் இணைந்திருக்கின்றார்கள். காயத்ரி மந்திரம் என்பது எப்படிப்பட்டது என்பதை பற்றி முதலில் விளக்குவார்கள். யஸ்மாத் சர்வம் சமுத்பன்னஞ் சராச்சரமிதஞ் ஜகத் இதன் நமோ நடயசாகி தஸ்மை காருண்யமூர்த்தஜே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அதாவது நகாயத்ரியா பரம மந்திரா ந மாதுஹோ தெய்வத்தம் பரம். அதாவது அம்மாவுக்கு மிஞ்சிய உறவு, உயர்வான உறவு கிடையாது. அதுமாதிரி காயத்ரி மந்திரத்துக்கு மேலான மந்திரம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கனாக்கா கோடான கோடி மந்திரங்கள் இருக்குது. அதில் 7 கோடி மந்திரம்னு சொல்லுவாங்க, 100 கோடி மந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ரொம்ப தலைமையான மந்திரம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா காயத்ரி மந்திரம். அதாவது எல்லா உபதேசமும் இப்போ நீங்கள் பஞ்சாட்சர உபதேசம்னு வச்சுக்கோங்க. பஞ்சாட்சர உபதேசம், ஷடாட்சர உபதேசம், அஷ்டாட்சர உபதேசம்னா அந்தந்த சுவாமியை சொல்லி, இப்போ ஷண்முக உபதேசம்னு சொன்னாக்க சுப்பிரமணியர் உபதேசம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷண்முகருடைய மூலமந்திரம் சொல்லுவாங்க. இப்போ பஞ்சாட்சரம்னா 5 அக்ஷரத்துக்குரியது சிவனுடைய மூலமந்திரம், அது சிவனுடைய மூலமந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் காயத்ரிக்கு மட்டும்தான் பிரம்மோபதேசம்னு சொல்லுவாங்க.
அதாவது பிரம்மா அதாவது உலகத்தில் எல்லா சுவாமிக்கும் மேலானது பரபிரம்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பரபிரம்மம் மாதிரி பிரம்மோபதேசம்னு சொல்கிறது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி பார்த்தீங்கன்னாக்கா 24 அக்ஷரம் கொண்டது. 24 அக்ஷரம்னு சொல்லுவாங்க, 32 அக்ஷரம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 8 அக்ஷரம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த 24 அக்ஷரங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நடைமுறையில் எல்லாராலையும் பண்ணப்பட்டு வர்றது அந்த காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் வந்து எல்லாருக்கும் உரியது தான், 4 வர்ணத்தாருக்கு உரியது, எல்லாருக்கும் உரியது தான். யாருக்கெல்லாம் அதில் வந்து ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் அதில் வந்து இஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு அந்த மந்திரம் போய் சேரும், தானியாக போய் சேரும். உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்டால் தான் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இஷ்டப்படலைன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதாவது அந்த நோ பைன் நோ கெயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கதையாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இஷ்டப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் அதையே விரும்பினீங்கன்னாக்கா எதுவும் கிடைக்கும். நீங்கள் இஷ்டமே படலைன்னு சொன்னாக்கா அது வந்து உங்கள்கிட்ட வரணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு அது வந்து சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வேலை பண்ணுறவங்க கூட நம்ம சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாதுன்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது பெரிய மந்திரங்கள் வந்து நம்ம இஷ்டத்துக்கு அது வர வேண்டாம், ஆனால் நமக்கு அது சித்தியாகணும்னா அந்த மந்திரத்தை சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பஞ்சாட்சரம்னா 5 அக்ஷரம் இருக்குது, 5 எழுத்து. அந்த 5 எழுத்துனாக்கா 5 லட்சம் ஆவர்த்தி நீங்கள் ஜபம் பண்ணணும். இப்போ 24 அக்ஷரம் காயத்ரி, அந்த 24 அக்ஷரம்னாக்கா 24 லட்சம் ஜபம் பண்ணி அது புறசரண விதின்னு ஒரு பெரிய எத்தனை அக்ஷரம் இருக்கிறோ அத்தனை லட்சம் பண்ணணும். 5 லட்சம்னா 5 அக்ஷரம்னா 5 லட்சம் பண்ணணும். 24 அக்ஷரம்னா 24 லட்சம் பண்ணணும். 24 லட்சம் பண்ணால் தான் சித்தியாகும். 24 அக்ஷரம் ஜபம் அந்த காயத்ரி மந்திரத்தை 24,000 தடவை 24 லட்சம் தடவை பண்ணால் தான் உங்களுக்கு சித்தியாகும். அதாவது வந்து அரச மரத்தை சுற்றி அடி வயத்தை தொட்டு பார்த்த கதையா நீங்கள் உடனே எல்லாம் கை கூடணும்னு நினைக்கக்கூடாது. அதாவது மந்திரங்களே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மனசு விட்டு மனசால் சொல்கிறது ஒன்று. நீங்கள் மனசால் சொல்லும்போது என்ன ஆகும்னாக்கா உங்கள் மனசு அங்கங்கே அலபாயும். அப்போ வந்து அது கவுண்ட்டு வருமா வராதாங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும். சரி ஓங்கி கத்தி சொல்லலாமான்னு பார்த்தா எவ்வளோ நாடி உங்களால் சொல்ல முடியும்னு தெரியாது. உதடு மட்டும் அசைச்சா போதும், உதடு மட்டும் அசைகிற மாதிரி சொல்லணுங்கிறதும் இருக்குது. அதாவது உபாம்சும் சொல்லுவாங்க, மானசீகம்னு சொல்லுவாங்க, ரொம்ப லவுடாக சொல்கிறது சொல்லுவாங்க. குறிப்பிட்டதுக்கு முன்னாடி இப்போ என்னென்னா பொதுவாக வந்து இந்த ஓம் பூர் பூஷன் ஆரம்பிக்குது காயத்ரி மந்திரம், இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லணுமா, இல்லை வந்து மனசுக்குள்ளே சொன்னால் அதுக்கு உண்டான சக்தி இருக்கா, இல்லை அந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த உச்சரிப்பில் சக்தி இருக்கா? உச்சரிப்பில் தாங்க சக்தி இருக்குது. அதாவது மனசுக்குள்ளே சொல்லலாம் தான், நீங்கள் உச்சரிப்பு சரியாக மனசுக்குள்ளே சொல்லுவீங்களாங்கிறது உங்களுடைய ப்ராக்டிஸில் இருக்குது, உங்களுடைய ப்ராக்டிஸில் தான் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்ஷரமும் தப்பக்கூடாது. அப்போ மனசுக்குள்ளேயே அந்த உச்சரிப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அதுக்குண்டான அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து நாம் தப்பாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நமக்கு சித்தி ஆகலைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்கிறது அதாவது இப்போ நான் சொல்லிடுறேன், ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஃப் பிரச்சோதயாத், இப்படி தான் சொல்லணும். இந்த ஸ்லாங்கில் சொல்லணும். இப்போ இன்றைக்கி எல்லாம் டியூன் போட்டு சொல்கிறாங்க. அதாவது பாருங்க, யார் வாயும் யாரும் பொத்த முடியாது. இப்போ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நான் சொல்ல முடியாது, நான் தப்பாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் உபதேசமோ அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் வந்து இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்தில் காயத்ரி கோயில்னு பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்தில் தான், அதாவது பிராச்சீனமான கோயில் பார்த்தீங்கன்னாக்க சிதம்பரத்தில் தான் காயத்ரி கோயில் இருக்குது. நம்ம மையப்பன் செட்டியார் அவர் மனசில் எப்படி வந்து இந்த காயத்ரி கோயில் இங்கே கட்டணும்னு தோணித்தோ தெரியல, நான் வந்தோடனே அதான் சொன்னவர்கிட்ட. இது வந்து பெரும் பாக்கியம். இது வந்து அதாவது செட்டியார்கள் பார்த்தீங்கன்னாக்கா தர்மத்துக்கு வந்து தர்மத்தோடைய ஒரு 2 கண்ணும் நாட்டுக்கோடை செட்டியார் நகரத்தார் தான். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தர்மம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான தர்மம். அதாவது ஒரு 50 வருஷம் முன்னாடி 1 லிட்டர் பால்னு எழுதியிருப்பாங்க. அந்த 1 லிட்டர் பால்ங்கிறது இன்றைக்கி வந்து விலை கூட, ஆனால் அந்த கவுண்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த அவங்க கவுண்ட்டை எழுதுவாங்க, பைசாவை எழுத மாட்டாங்க. 1 லிட்டர் பால், ஒரு 100 கற்பூரம், ஒரு லிட்டர் தேன். அப்போ கவுண்ட் எழுதிட்டாக்கா இன்னும் 15 வருஷம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அந்த 1 லிட்டர் பால்ங்கிறது வந்துடும். அவங்களுடைய தர்மம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா அவங்களுடைய தர்மம் ரொம்ப திட்டமான தர்மம். அவங்கள வந்து தர்மத்தில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இன்னி வரைக்கும் அந்த மனசு அவங்க நகரத்தாருக்கு இருக்குங்கிறதுக்கு வந்து சரியான அடையாளம் நம்ம மைய பஞ்சிட்டியார். இப்போ இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோயிலுக்கு
இப்போ எங்களுடைய அறிவு கட்டிய வரையும் செட்டிநாட்டில் முதல் கோயில், இந்த 76 ஊரில் வந்து காயத்ரி தேவிக்கு முதல்ல கோயிலுங்கிறது நம்ம மெய்யப்ப செட்டியார் கட்டியிருக்கிற வேகுப்பட்டி கோயில் தான் முதல் கோயில். ஆமாம், நிச்சயமாக. அதாவது அங்கே முதல் கோயில்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்து உங்கள் செட்டிநாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் முதல் கோயில். அதாவது காயத்ரியை வந்து நீங்கள் வந்து என்ன காரணத்துக்காக அவர் வந்து அம்பாள் வந்து அவர் மனசில் புகுந்து இங்கே வந்து கோயில் கட்ட சொன்னாங்களோ தெரியாது. ஆனால் இது வந்து முதல் கோயில். உங்கள் செட்டிநாட்டுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம். உங்கள் செட்டிநாடு எத்தனையோ நிறைய கோயில், நகரத்தாருடைய கோயில் நிறைய இருக்குது. இது வந்து காயத்ரி கோயிலுங்கிறது வந்து பெரிய வரப்பிரசாதம். இது வந்து உங்கள் செட்டிமார்களுக்கே இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக அமையணும். நிச்சயமாக அப்படி தான் அமையணும். இது அப்படி தான் அமையும் கன்ஃபார்மாக அப்படி தான் அமையும். இது வந்து இதை இன்னும் சிறப்பாக பெருஞ்சிறப்பாக இது கொண்டாடணும். நாங்களாமும் கூடவே இருப்போம் நிச்சயமாக. மகிழ்ச்சி. நன்றி சாமி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மகிழ்ச்சி, நன்றி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கல்லாக மரமாக காய்ந்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே, கந்தலுடை கட்டி அம்மா என்பார் வாழ்வு கடலாக பொங்கும் அருளே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சொல்லோடு பொருளோடு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே, தொடை மீது குருநாதன் தனை வைத்த சிவனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆத்தாலும் சந்நிதியை அறியாத பிள்ளை நான், ஆனாலும் கவிதை சொன்னேன். ஆடி வரும் கங்கையில் மூழ்காத காக்கை நான், ஆனாலும் வேறு பெற்றேன். காத்தாலும் மங்கள கையோடு முகத்தையும் கற்பனையில் காணுகின்றேன். கட்டாயம் உன்னருளை பெற்றே நான் வாழ்கிறேன், காலத்தில் அங்கு வருவேன். சேர்த்தாலும் அன்னையே செய்த பாவத்தை சிறிதும் நீ மதிக்கலாமா? சிற்றறிவு ஆசானின் பேரறிவு காப்பதும் தேவி நீ மறந்ததுன்றா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பூத்தாமரை என பொங்கு சினநாகத்தை புரிந்தவன் கலந்த மயிலே, புகழ் பெருகு காசி நகர் தகவுடைய தேவியே, பூவை விசாலாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். திருடனும் சிவசிவா அரகரா என்றுதான் திருநீரு பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனோ தெய்வத்தின் பேர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தவன் முதல்வனை வேண்டுகின்றான். முச்சந்தி மங்கையோ முக்காடு நீக்கையில் முருகனை கூவுகின்றாள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வருடுவோர் கைக்கெல்லாம் வாழ்கின்றதையும் என வாழ்க்கையை காக்கவில்லையே, மலர் கொண்ட கூந்தலால் தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மானிடம் பெரிதென்று பூமியில் பிறந்த நான் மதிகட்டி சொன்னதுண்டு. மண்ணிலே புழு பூச்சி தன்னை விட ஈனமாய் வாழ்வதை பார்த்ததுண்டு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஊனுடல் மண் கேட்க உயிர்தனை நீ கேட்க ஊடாடி நிற்பதுண்டு. ஓங்கி வளர் மரங்களும் பாம்புடன் வாழ்வதை உளம் நொந்து பார்ப்பதுண்டு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நானிடர்பட்டபின் மானிட வாழ்க்கையை நலமிலா பிறவி என்று நன்றாக காண்கிறேன், மன்றாடி நிற்கிறேன் நாடாத சொர்க்கம் என்று. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தேனிடம் மொழி வாங்கி விசுவேசன் மடியிலே சிந்திடும் அன்பு மயிலே,
சிறுகூடல் பட்டி வரை மறுபிறவி எடுத்த என் தெய்வ விசாலாட்சி உமையே. வீட்டுக்குள் நகை வைத்து பூட்டி விட்டால் அங்கு வெளியிலே நீ நிற்கிறாய். விளக்கிலே நெய்யின்றி விம்முவர் கண் முன்பு விளக்கமே நீ வைக்கிறாய். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். காட்டிலே விட்டாலும் கண்கட்டி வித்தை போல் கைதந்து நீ காக்கிறாய். காணாத பிள்ளையை தேடினால் நீ வந்து என்னப்பா क्षेत्रपालं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि भगवद्भवाय नमः भैरवस्वामिने नमः कल्यायै नमः महात्रिपुरसुन्दर्यै नमः
வடுக கன்யா சுவாசினி தம்பதி பூஜைங்கிறது என்னன்னா, விநாயகர் பிரத்யட்சமாக இறைவனுடைய நேரடியான அருளை பெறுவதற்கு உண்டான ஒரு வழி. முன்னோர்கள் ருத்ரம், சண்டி ஹோமம் முதலானவைகள்ல இந்த மாதிரி வடுக கன்யா சுவாசினி காயத்ரி தேவியினுடைய கும்பாபிஷேக வைபவத்திலும் வடுக கன்யா சுவாசினி தம்பதி பூஜைகளுடைய பூஜைகள் வஸ்துக்களும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி நாளை காலை 4வது கால யாக பூஜை. வாங்கிக்கங்க. ब्रह्मवन्देत धीमहि तन्नो वाणी प्रचोदयात् प्रजयन्तते
கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா. முன்னாடி போக முடியாது, கொஞ்சம் பொறுமையா. सरस्वती
ऊष्णोस्ता श्रिययज्ञे बलाय अभिषिञ्चामि देवस्य प्रसादविदप्रसवे तस्माद्बाहुभ्याम् ऊष्णोस्ता विराजिवेन दानहासिनस्ताद्यमलादिवापुरं पवित्रे नैवाज्ञो भूर्भुवस्सुः 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 यादवेवसे सुनवाम सोमरादि यत्नोदः निवेदः तनपरिणतति दुर्गाणि विश्वानावे वसन्तं परिवाद्यग्निः कामग्निमग्नाब्दपदाज्युलन्नीं वयोधिनीं कर्मबले रजुष्टा दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुजरजरदे नमः ज्ञातुमार्यानुमेव अस्मान् दुर्गाणि विश्वा पूर्ववृत्ते भुवनानुर्वे दोगा इदनया इदियो दुर्गाणि नो दुर्गः जातवे लसिन्धन् नावादरिदादिपरिणे अग्ने त्रिवन्मनसागिनानोस्माकं बोध्यम् भगवानमग्नमग्नमाचरस्तार सनपदुर्गाणि विश्वा कामदेव भूर्भुवस्सुः 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 यानुमेव अस्मान् दुर्गाणि विश्वा पूर्ववृत्ते भुवनानुर्वे दोगा इदनया इदियो दुर्गाणि नो दुर्गः जातवे लसिन्धन् नावादरिदादिपरिणे समर्पयामि मंदिरे नमो चंद्रानां चंद्रुला यत्नानुमतिप्रदयितो यत्नास्वन्दगदेनानि साक्षी देवानां निजानि मंत्र तदजमो चंद्रयागुंसि प्रत्यदया ब्रह्मज्ञाना गौरीमाय जगन्नाथपति तिरुपति साक्षिपति कक्षावति नवपति भवति सहस्रांतरा हरमेभ्यो मनमे आज्ञायनाय विद्महे गंगे भवानी धीमहि तन्नो प्रचोदयात्। Hey.